ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். என்கிட்ட இருக்கிறது மட்டும் இல்லாமல் நான் என்னோடய ரிலேஷன், என்னோடய அப்பா அம்மா, ஸோ இவங்கள்ட்ட என் பிரதர்ஸ் எல்லாத்தையுமே கேட்டு எந்தெந்த ஷாப்பில் வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் ஜிஎஸ்டி இல்லாமல் நம்ம ரெடி காசு கொடுத்து ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் கேட்டிருக்கேன். இது தவிராமல் வேறு எதுவும் ஷாப் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் வந்து தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இது வந்து செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இல்லாத சில ஷாப் வந்து சொல்கிறேன். சில ஷாப்பில் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதையுமே வந்து நான் சொல்கிறேன். இது வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணிக்கோங்க. மரியம் கோல்டு ஜுவல்லரி பார்த்திங்க அப்படின்னா இதுதான் கான்டாக்ட் நம்பரு. இந்த கான்டாக்ட் நம்பர் கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜ், ஜிஎஸ்டி எதுவுமே வந்து கிடையாது. இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்காங்க. இதில் வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்து நம்ம பண்ண முடியாது. ஸோ டேரெக்டாக வந்து ஷோரூம் போய் தான் வந்து நீங்கள் ஜுவல்ஸ் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக போயிட்டு உங்களுக்கு அந்த ஷாப் பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், மற்ற யூடியூபர் சொல்கிறாங்க, யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. உங்களுக்காக வந்து நீங்களாக ஓன் டிசிஷன் வந்து எடுங்க. பட் எல்லாத்தையும் வந்து கேட்கலாம், ஆலோசனை கேட்கலாம், என்ன எப்படி இருக்குதுன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சு முடிவு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஷாப்பை போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதில் நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்திங்க அப்படின்னா முத்துலட்சுமி ஜுவல்லரி. இது வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. இதுக்கு வந்து செய்கூலி வந்து கிடையாது. சேதாரம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கம்மி. ஸோ ஃபோன் நம்பருமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு வேளை டவுட்டாக இருக்குது, நம்ம இந்த ஊரில் இருக்கோம் பட் இது எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா கூட நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு ஃபோனில் தகவல் வந்து கேட்டுட்டு நீங்கள் ஸ்டோர் ரூம் கூட நீங்கள் போகலாம். இவங்கள்ட்ட பார்த்திங்க அப்படின்னா 300 மில்லிகிராம்லேருந்தே நம்ம கோல்டு வந்து வாங்கிக்கலாம். அதேயும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்து இவங்க வந்து பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்து உண்டு. ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மரியம் கோல்டில் வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்து கிடையாது. டைரெக்டாக வந்து ஸ்டாப் தான் போகணும். ஸோ இது வந்து நான் மாற்றி சொல்லிட்டேன். இது பார்த்திங்க அப்படின்னா என்எஸ்கே தங்கமாளிகளை வந்து நீங்கள் வேஸ்டேஜ் பே பண்ணி தான் வந்து வாங்கணும். இவங்க வந்து ஸ்கீமுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் எல்லாம் வந்து இருக்குது. இதே நீங்கள் வந்து ரெடி காசு கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். வேஸ்டேஜும் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் வேஸ்டேஜ் தான் வந்து போடுறாங்க. இதில் சொல்கிற நிறைய ஷாப் பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் ஷாப்பாக தான் இருக்கும், சின்ன கடையாக தான் இருக்கும். பட் அங்கே குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றதும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நிறைய ஷாப்பில் வந்து சின்ன ஷாப்லையுமே வந்து குவாலிட்டி வந்து சூப்பராக தான் இருக்கும். HOD நம்பர் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்திங்க அப்படின்னா தங்க மீனாட்சி ஜுவல்லரி. இது எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூரில் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து ஆன்லைன் ஷாப்பிங் கூட நம்ம பண்ணிக்கலாம். இதில் ஃபோன் நம்பருமே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜ் வந்து கிடையாது. சில்வருக்குமே வந்து செய்கூலி சேதாரம் வந்து வேஸ்டேஜ் மட்டும் கிடையாது, மேக்கிங் சார்ஜ் வந்து போடுவோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே நீங்கள் கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு செய்கூலி சேதாரம் வந்து கிடையாது. ஸோ ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த கடை எங்கே இருக்குதுன்னு கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு கூட நீங்கள் போகலாம். டேரெக்டாக வந்து ஸ்டோர் ரூம் விசிட் பண்ணி நகையை வந்து கையால் பார்த்து வாங்குறதா என்னையை பொறுத்த வரைக்கும் நான் பெஸ்ட்டு அப்படின்றத சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ காமாட்சி ஜுவல்லரி. இது வந்து மதுரையில் வந்து இருக்குது. இங்கே வந்து செய்கூலி சேதாரம் வந்து கிடையாது. ஸோ காண்டாக்ட் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் ஒருவேளை மதுரையில் இருக்கீங்க பட் இந்த ஷாப்பை விசிட் பண்ணணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நான் சொல்கிற ஷாப் இல்லாமல் வேறு ஷாப் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்திங்க அப்படின்னா ஏஜிஎஸ் தங்க மாளிகை. இதில் பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து கிடையாது. ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா ஏஜிஎஸ் தங்க மாளிகையில் வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். வேஸ்டேஜுமே பார்த்திங்க அப்படின்னா சில ஜுவல்ஸ்க்கு வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. எப்படின்னா 50% வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து திருச்சியில் இருக்குது. ஸோ கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுக்குறேன். இதில் எதுவும் நான் வந்து தப்பாக வந்து சொல்கிறேன் அப்படின்னாலும் எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சது தான் வந்து இந்த இதில் வந்து சொல்கிறேன். நீங்கள் ஒரு வேளை நீங்கள் திருச்சியில் இருக்கீங்க, ஒரு வேளை மதுரையில் இருக்கீங்க அப்படி இப்படி ஒரு ஷாப் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். பட் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு வேளை நீங்கள் கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம். இல்லைனா அந்த ஷாப் உங்களுக்கு தெரியும், இது வரைக்கும் நம்ம போனதில்லை அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் போய் பார்க்கலாம்ல. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து எல்லா ஊருக்குமே போய் என்னால் பார்க்க முடியாது. ஸோ எந்த ஊரில் இருக்காங்க அப்படின்னா யாராவது தெரிஞ்சாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் சொன்னாங்க அப்படின்னா கூட நான் டக்குன்னு அந்த இது மாதிரி நோட் பண்ணி எழுதி வச்சுக்குவேன்.
இதை எழுதி வச்சுட்டு இந்த ஷாப் நிஜமாலுமே இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ணி பார்த்துக்குவேன். ஸோ நிஜமாக அந்த ஷாப் இருந்துச்சு அப்படின்னா மட்டுமே தான் நோட் பண்ணி வச்சுக்குவேன். திடீர்னு நம்ம ஆன்லைனில் சொல்கிறது வேறு மாதிரி இருக்கும், பட் ஆஃப்லைனில் போய் டேரெக்டாக போய் கேட்டோம் அப்படின்னா வேறு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் டேரெக்டாக போய் விசிட் பண்ணி பார்க்குறது தான் வந்து பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம வாங்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா தங்கம். ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்காதீங்க, டேரெக்டாக போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்திங்க அப்படின்னா தேவி ஜுவல்லரி. இது வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. இதில் வந்து வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் வந்து கிடையாது. கோல்டு சில்வர் எதுக்குமே வந்து தங்கம் வெள்ளி ரெண்டுக்குமே வந்து செய்கூலி சேதாரம் வந்து கிடையாது. ஒரு பவுனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1000 ரூபா தள்ளுபடி அப்படின்ற மாதிரி டிஸ்கவுண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து கான்டாக்ட் நம்பருமே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்திங்க அப்படின்னா கல்யாணி ஜுவல்லரி வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. இதில் வந்து வேஸ்டேஜும் மேக்கிங் சார்ஜுமே வந்து கிடையாது. ஸோ அவங்களோட கான்டாக்ட் நம்பருமே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து நான் நெட்டில் எடுத்து தான் அந்த கான்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு சொல்கிறவங்க வந்து கான்டாக்ட் நம்பருமே சேர்த்து சொல்ல மாட்டாங்க, ஒரு சில ஷாப் தான் சொல்லுவாங்க. பட் நம்ம நெட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கான்டாக்ட் நம்பர் வந்து இருக்கும். ஸோ பர்சனலாக கான்டாக்ட் நம்பருமே வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று வந்து அந்த கடைக்குள்ள கான்டாக்ட் நம்பருமே வந்து கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து நம்ம சொல்லியிருக்க எல்லாமே வந்து பர்சனலாக இருக்க கான்டாக்ட் நம்பர் தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்திங்க அப்படின்னா கல்கி ஜுவல்லரி. இது வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. ஆன்லைன் பர்ச்சேஸ் கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்படி ஒரு ஷாப் இருக்கா, அதில் வந்து ஜுவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு டைரெக்டாக போய் பார்த்துக்கோங்க. ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சேஃபுன்ற மாதிரி தெரியல. ஏன்னா லோக்கல் ஷாப்னால் கொஞ்சம் கேரண்டி வந்து கொடுக்க முடியாது. நீங்கள் மற்றபடி பீமாவில் பர்ச்சேஸ் பண்ணுறோம், தனிஷ்கூவில் பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆன்லைனில் வந்து கண்டிப்பாக வந்துடும், தங்கமேலில் வந்துடும். ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருக்கும். பட் லோக்கல் ஷாப்பில் வந்து அந்த நம்பிக்கை வந்து நம்மளால் கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்திங்க அப்படின்னா டிஆர் ஜுவல்லரியில் வந்து கோயம்புத்தூரில் வந்து இருக்குது. இதில் வந்து செய்கூலி வந்து கிடையாது. வேஸ்டேஜும் பார்த்திங்க அப்படின்னா 30% வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து டேரெக்டாக விசிட் பண்ணாலுமே உங்களுக்கு அது. ஸோ ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 50% வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. டிஆர் ஜுவல்லரி கோயம்புத்தூரில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்திங்க அப்படின்னா வர்ஷா ஜுவல்லர்ஸ். இந்த வர்ஷா ஜுவல்லர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சென்னையில் வந்து இருக்குது, அம்பத்தூரில் வந்து இருக்குது. இதில் வந்து செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி வந்து கிடையாது. இவங்கள்ட்ட வந்து ஸ்கீமுமே வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஸ்கீம் பற்றிலாம் வந்து போடுறேன். எந்தெந்த ஷாப்பில் வந்து செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இல்லாத நகைச்சீட்டு இருக்குது அப்படின்றத வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து போடுறேன். சில்வரில் பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் வந்து கிடையாது. வேஸ்டேஜுமே வந்து 2.5% தான் வந்து வேஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவங்க கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்துக்கோங்க. இவங்கள்ட்ட வந்து செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி வந்து கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு பேலஸ் அவினாசி. இது வந்து கோயம்புத்தூரில் வந்து இருக்குது. இங்கே வந்து செய்கூலி சேதாரம் வந்து கிடையாது. சில்வருக்குமே வந்து செய்கூலி சேதாரம் வந்து கிடையாது. இதில் வந்து நம்ம ஆன்லைன் பர்ச்சேஸுமே வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஃபோன் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ கான்டாக்ட் பண்ணி கூட கேட்டுக்கலாம். ஸோ கோயம்புத்தூர் மேக்ஸிமம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் தான் வந்து இருக்குது. பிஎம்ஜி ஜுவல்லர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மதுரையில் வந்து இருக்குது. இதில் வந்து செய்கூலி சேதாரம் வந்து கிடையாது. இப்போ நீங்கள் ரெடி காசு கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த நகைக்கு வந்து நீங்கள் செய்கூலி சேதாரம் வந்து கொடுக்க வேண்டாம், ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவங்கள்ட்ட வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ்மே வந்து நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்திங்க அப்படின்னா நிஷா ஜுவல்லரி. ஸோ கோயம்புத்தூரில் தான் இருக்குது. ஸோ செய்கூலி சேதாரம் வந்து கிடையாது. கான்டாக்ட் நம்பரும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இவங்கள்ட்ட பார்த்திங்க அப்படின்னா 75% தான் ஆல்மார்க் வந்து இருக்கும். சில்வருக்கு வந்து செய்கூலி சேதாரம் வந்து கிடையாது. ஸோ நிஷா ஜுவல்லரியில் பார்த்தீங்க அப்படின்னா டச்சு வந்து கம்மியாக தான் இருக்குது கோல்டு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் நம்ம வாங்குகிற நகை வந்து உண்மையிலுமே வந்து 916 அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் வந்து HOD நம்பர் வந்து இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஒரு ஜுவல்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா BIS ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆப்பில் வந்து அந்த ஜுவல்ஸில் இருக்க HOD நம்பர் வந்து இருக்கா அப்படின்றத ஃபோனில் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து பில் போடுங்க. ஸோ இப்போ பெரிய பெரிய கடையில் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா கூட நம்ம அதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை, இருந்தும் நம்ம கவனிக்கணும். பட் சின்ன கடையில் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கவனித்து வாங்குங்க. நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்திங்க அப்படின்னா துபாய் ஜுவல்லரி. இது வந்து எப்படி சொல்கிறது, வேஸ்டேஜ் வந்து கிடையாது. நம்ம ஜிஎஸ்டியுமே வந்து பே பண்ண வேண்டியதில்லை அப்படின்றது தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்று கன்ஃபார்ம் எனக்கு தெரில, பட் இதை பற்றி ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் நம்ம சேனலில்.
ஸோ ஃப்ரீ டைமில் இருக்கீங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு ஷவர்னுக்கே பார்த்தீங்க அப்படின்னா 5000 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த ஆஃபர்லாம் இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் வந்து கேட்டுக்கோங்க. இது வந்து சென்னையில் இருக்குது. ஒரு 15 ஷாப் வந்து நான் சொல்லியிருக்கேன். இதை தவிர வேறு எதுவும் ஷாப் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கங்க, நம்ம சப்ஸ்கிரைபரும் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.